என்கிட்ட ஒரு சிலர் கேட்கறது என்ன அப்படின்னா, லோடு பீரிங் கல்லு கட்டலாமா? இல்ல அப்படின்னா பில்லர் போட்டு கட்டலாமா? 2க்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2ல எது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். முதல் வந்து கல்லு கட்டோட லோடு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு ரூஃப் ஸ்லாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூஃப் ஸ்லாபோட வெயிட் வந்து அந்த வால் வழியா, இப்போ இந்த வால் வழியா நம்மளுக்கு வந்து கீழே உள்ள ஃபவுண்டேஷன் கல்லுக்கட்டுக்கு போய் எர்த்துக்கு போயிடும். இதே இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்மளுக்கு மேலே உள்ள லோடு வந்து 2 பக்கத்துல காலம் இருக்கும், மேலே ஒரு பீமை கனெக்ட் பண்ணிடும். ரூ பீம் கண்டிப்பாக போடணும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா. இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கல்லுக்கட்டே கட்டிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ப்ராப்பராக ரூ பீம் போட்டு பில்லர் 2யும் கனெக்ட் பண்ணி அந்த லோடு எல்லாத்தையும் காலத்துக்கு வழியா நம்ம வந்து கீழே உள்ள ஃபூட்டிங் போய் ஃபூட்டிங் டு எர்த்துக்கு போகுது அப்படின்னா அதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த குவாலிட்டியில பண்றோம் அப்படின்னா அந்த லோடு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபூட்டிங் போயிடும், எர்த்துக்கு போயிடும். இதுல என்ன பிரச்சனை கல்லு கட்டல அப்படின்னா நமக்கு அந்த லோடு வந்து அந்த வால் வழியா தான் போகுது பாத்தீங்களா. இந்த வால் ஒரு வேளை குவாலிட்டி இல்லாம ஏதோ ஒரு இடத்த தவறு பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த வால் ஃபெயிலியர் ஆயிடும். இந்த வால் ஃபெயிலியர் அப்படின்னா மேல உள்ள நீங்க இதுக்கு மேல கட்டி கூட வாலும் ஆட்டோமேட்டிக்கா ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதுதான் இதுல இருக்க மேஜரான டிராபேக்கே அதுதான். அதே இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த வால் வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஒரு வேளை ஆனாலுமே நம்மளுக்கு வந்து இந்த வால் ஃபெயிலியர் ஆனாலுமே இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதை மட்டும் உடைச்சிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு வாலை வந்து கட்டிடலாம். அது வந்து நம்மளால லோட் பீரிங் வந்து பண்ண முடியாது. எதுக்கு இது வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, இது வந்து லோடு எடுக்காது. இது வெறும் ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் ஒரு மறைப்புத்திரை மட்டும்தான் இருக்கும். ஆனா மேல உள்ள ரூப் பீம் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் பாத்தீங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து லோடை வந்து அந்த ரூஃபோட லோடை வந்து நமக்கு அந்த ரூப் பீம் வழியா நம்மளுக்கு வந்து காலத்துக்கு போறதுனால இது வந்து ஜஸ்ட் பார்ட்டிஷன் தான். ஒருவேளை நம்ம வந்து ரூப் பீம் வந்து ப்ராப்பரா பண்ணல அப்படிங்கிற இடத்துல நமக்கு இது ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னா அப்போ இதை கூட நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ரூஃபோட லோடு மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வெயிட் எல்லாமே அந்த ரூப் பீம் எடுத்து நம்மளுக்கு வந்து காலத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க பண்ணீங்க அப்படின்னா வீட்டோட லைஃபும் நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும். அதே இது நம்மளுக்கு வந்து காஸ்ட்டுமே இது எக்கனாமிக்கலா கொஞ்சம் அதிகம் தான். எதுக்கு அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஸ்டீல் காஸ்ட் காங்கிரீட் காஸ்ட் தான் இருக்கிறதுலே அதிகம். அது வந்து இங்க ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்தினால அதை விட இது வந்து ஒரு 20% காஸ்ட் வந்து அதிகம் தான். சரிங்களா. ஸோ அது வந்து ஒவ்வொரு பிளானை பொறுத்தும் மாறுபடும். அதை நம்ம அந்த ப்ராப்பராக பிஓக்யூ அப்படிமோ நம்ம வந்து பில்டிங் அந்த குவான்டிட்டி எடுத்தால் மட்டும்தான் அது அக்யூரேட் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்கள் பில்டிங்க்கு அக்யூரேட் காஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் உங்களோட பிளான் எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து பிஓக்யூ ரெடி பண்ணி தரோம். இல்லை எனக்கு செக்சுரல் டிசைன் என்ன மாதிரி பில்லர் போடணும், ரூப்பீம் போடணும், ரூப் ஸ்லாப் போடணும், அந்த மாதிரி செக்சுரல் டிசைன் வேணுனாலும் ஸ்கிரீன் நம்பருக்கு உங்கள் பிளான் அனுப்புங்க. இல்லை எனக்கு பிளானே வேணும் வாஸ்து பிளான் அனுப்பி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களோட லே அவுட் மட்டும் அனுப்புனா கூட வாஸ்து படி நம்ம வந்து பிளான் போட்டு கொடுக்கலாம். இல்லை வாஸ்து இல்லாமனாலும் நம்ம வந்து இன்ஜினியரிங் முறைப்படி நம்ம வந்து பிளான் போட்டு கொடுக்கலாம். இல்லை எனக்கு இன்ஜினியரிங் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வாஸ்து எல்லாத்தையும் வச்சு ஒரு குவாலிட்டியான ஒரு வீடை கட்டி கொடுங்க அப்படின்னாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் நம்ம வந்து கட்டி கொடுக்கலாம். எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டவுட்டாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம்.